Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பொது தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு புக் வந்துட்டு டாப் ஐஎஸ் அகாடமியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு பற்றி அவங்களோட சேனல்லே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்துட்டு ஒரு 35 பேஜஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் சாம்பிள் பிடிஎஃப் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு டாப் ஐஎஸ் அகாடமியோட புக் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கு. மொத்தம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 376 பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய பாடத்திட்டத்தின்படி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பாகம் 1ன்னு சொல்லிட்டு அழகு யூனிட் 1க்கு யூனிட் 2க்கு மட்டும் இருக்கக்கூடிய புக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 2 யூனிட் சேர்த்து வந்துட்டு புக்கு கொடுப்பாங்க போல். ஸோ ஒரு புக்கு வந்துட்டு 300 அதோட புக்கு காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 350 ருபீஸ் ஒரு புக்கோட காஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு 2 யூனிட் வந்துட்டு ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே புக்கில் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அமௌண்ட் கையில் வச்சுட்டு படிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரே புக்கு ஒரு 300 400 அப்படின்னா ஒரு புக்கில் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது 2 யூனிட் வந்துட்டு ஒரு புக்கை கவர் பண்ணி அகெயின் 2 யூனிட் ஒரு புக்கு அந்த மாதிரி கவர் பண்ணுவாங்க போல். ஸோ ஒரு புக்கு 300 375 400 பக்கம் வந்துச்சு அப்படின்னாலும் 2 யூனிட் 3 யூனிட் நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்குற மாதிரி வரும். ஸோ அது வந்துட்டு ஆஸ்பிரண்ட்ஸு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வாங்குவாங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்க முடியாது இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க முன்னாடி. தமிழ் தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த புக்கில் யூனிட் 1 யூனிட் 2 மட்டும் கவர் பண்ணி ஒரு புக்காக வந்துட்டு நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு வந்துட்டு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் பிடிஎஃபை காமிச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ புணர்ச்சி விதிகள் அப்படின்னு எடுத்துட்டாலே நிலைமொழி வருமொழி. ஸோ உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படிங்கிற டாபிக் கண்டிப்பாக வந்துடும். புணர்மொழியின் இயல்பு என்னென்ன இருக்குது? 4 வகை இருக்குது இல்லையா? ஸோ உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படிங்கிறது அது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிற புணர்ச்சிகள் விதிகள் கொடுத்து அதை பிரித்து எழுதி காமிச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடுது. சுரேஷ் அகாடமியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக 2 பேஜ் ஒரு பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வரும். இதில் ஹாஃப் பேஜுக்கே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 2-3 டாபிக் கொடுத்து அதில் வந்துட்டு விகார புணர்ச்சிகள் 3 வகைப்படும். அதுலேயும் கொடுத்துருக்காங்க தோன்றுதல் தெரிதல் கெடுதல். ஸோ எல்லாமே ஒன்று தான். பட் இவங்க என்னென்னா 2 யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதா கொஞ்சம் வந்துட்டு வாங்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்துட்டு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை புக் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புக்லேயே படிங்க. 6th to 12th வரைக்கும் இங்கே நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கன்வெர்ட்டபிள் புக் வந்துட்டு நமக்கு அவசியம் இல்லை. ஸோ எங்கே வேர் டு ஸ்டடி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம ஈஸியாக எடுத்து கவர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கு கம்பைன் புக்கு வாங்கினா தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக படிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ புக்கு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த அடிஷ்னல் புக்கு வந்து வாங்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. புக்கு இல்லாதவங்க இந்த புக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மொபைல்லே எவ்வளோ நேரம் பிடிஎஃப்பில் படிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது புக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம், எடுத்து பார்க்கலாம். ரிவைஸ் பண்ணலைனாலும் ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். மொபைலில் வச்சுருந்தோம் அப்படின்னா மொபைல்லே எந்த டைம் பார்த்தாலும் மொபைல்லையே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது புக் இல்லாதவங்க மட்டும் புக் வாங்கிக்கோங்க. புக் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அடிஷ்னல் பிடிஎஃப் தேடி வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சொல்லில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 375 பேஜுகள் வருது. 300க்கு மேலே பேஜ் இருக்குது.
ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அயற்சொல், தமிழ்ச்சொல். அயற்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வினைச்சொல். என்ன பேசிக்காக இருக்கோ அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேசிக்கானது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 2 சொல்லகராதி. சாம்பிளில் தான், சாம்பிள் பிடிஎஃப் ஒரு 30 பேஜுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கொடுக்கல. அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆடுங்கிளை மிசை ஏறிச் செல்பவர் குதிரை விடுத்துதவும். மிசை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மேலே அப்படின்னு பொருள். ஸோ அங்கே வந்துட்டு எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுனால கீழ். இது வந்துட்டு லாஸ்ட் டைம் கொஷின் குரூப் 2 ஆர் குரூப் 4 வந்துட்டு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ மிசை அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா மேலே அப்படிங்கிறதுக்கு தான் மிசை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுனால கீழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ப்பொருளை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு கொஷின் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு வரும். அதுக்கு வந்துட்டு எதிர்ச்சொல் அப்படின்னா குறுகிய காலப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின். மாசர அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். இங்கே வந்துட்டு குறையுடன் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு. ஸோ இந்த மாதிரி சாம்பிள் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. சுவர் அப்படின்னா என்ன? அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். ஸோ சொல்லும் பொருளும் வந்துட்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் புதிய புத்தக அருஞ்சொற்பொருள் மட்டும் கொடுத்துருப்பாங்க போல். ஒவ்வொரு டாபிக் இன்பத்தமிழ்னா அதில் என்ன பொருள் தருக இருக்குது, தமிழ் கும்மி. ஸோ ஒவ்வொரு இயல் வயசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை அப்படியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் இந்த இது இருக்குது, இந்த லெசனில் ஃபுல்லாக தொகுத்து கொடுக்காம இந்த லெசனில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சுரேஷ் அகாடமி புக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பொருள் தருக அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன லெசனோ அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஸோ பேச்சு வழக்குன்னா தலகாணி, தலையணை, தவக்கலைன்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு தூய தமிழ் சொன்னா தவளை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நேர்மறை தொடர்கள். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு அமௌண்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாங்க முடியாதவங்க புக்கு வச்சுட்டே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 364வது பேஜ். பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு இந்த மாதிரி இருக்குது. புக்கு பார்க்குறக்கு வந்துட்டு நல்லா க்ரியேட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி இதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே புக்கில் வந்துட்டு 400 போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாங்குகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 400 ரூபாய்க்குள்ளே எல்லா கண்டென்ட்டும் அடங்கியிருந்துச்சு அப்படின்னா. இது வந்து 2 யூனிட்டுக்கு ஒரு புக்கு அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அமௌண்ட் சோர்ஸ் இருக்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புக்கு ஸோ இது வந்துட்டு 376 பக்கங்கள் கொண்ட இந்த புக்கு. ஸோ உங்கள்கிட்ட தமிழ் புக்கு 6th to 12th வரைக்கும் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு சோர்ஸும் தேடாதீங்க, அதுலேயே படிங்க. புக் இல்லாதவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி 2 புக்கு அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி வாங்காதீங்க. ஒரு புக்கு வாங்கினீங்க அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய புக்காக தேர்ந்தெடுத்து வாங்குங்க. ஸோ இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த பிரான்ச் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.